பார்த்து கேட்பேன். வேணாம்பா, போ வேணாம்பா. எனக்கு கிடைச்ச மரியாதை உனக்கு கிடைக்க வேண்டாம்பா. அம்மா உண்மையை சொல்லுமா, ஐயா என்ன சொன்னாரு? அண்ணாடங்காச்சி மகனுக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு உன்னை கேவலமா பேசினாரா? இல்லப்பா. அப்புறம் எதுக்குமா அலற? அது என் விதிப்பா. விதி இல்லம்மா, அங்க ஏதோ சதி நடந்திருக்கு. விடுமா. டேய் நீ சொல்லுடா, நடந்தது சொல்லுடா. சொல்ல மாட்டல்ல, நானே போய் தெரிஞ்சுக்கிறேன். வெற்றி சொல்லுடா. அம்மா ஐயா கிட்ட உனக்கா பொண்ணு கேட்க தாண்டா போனாங்க. அம்மா ஐயா கிட்ட என் பையன் வெற்றி மாற உங்க பொண்ணு ரமா கட்டிக்க ஆசைப்படுற என்கிட்ட சொன்னாயா. அதுக்கு நான் என் மகன் கிட்ட மடுவில் நின்றுக்கிட்டு மலை உச்சி பார்க்கறதுக்கு ஆசைப்படாது எவ்வளவு எடுத்து சொன்னையா. ஆனா அவன் எதையுமே காதுல வாங்காம நீ போய் ஐயா கிட்ட பொண்ணு கேள்னு பிடிவாதம் பிடிச்சாயா. ஆனா அதுக்காக கூட நான் பொண்ணு கேட்க வரல, பெத்த மனசு இல்லையா, அதான் சொல்லிட்டு போறான்னு வந்தேன்னு சொன்னாங்கடா. ஐயா இதை கேட்டு மனசுக்குள்ள கோபம் இருந்தாலும் அம்மா கிட்ட ஆறுதல் தானே பேசுறாரு. ஆனா இதை கேட்டுட்டு இருந்த ஐயோட மூத்தவன் கார்த்திக் தான் அம்மாவை அம்மாவா அம்மாவை அம்மாவா தப்புன்னு தெரிஞ்சு எவ்வளவு தைரியமா பொண்ணு கேட்க வந்திருக்க என்ன பண்றேன் பாருன்னு அம்மாவை அடிச்சு விட்டான்டா. அம்மாவை அடிச்சுட்டானா? அம்மா உன்னை அடிச்சிட்டாங்களாம்மா? ஐயோ நீ பாத்து சும்மா வராருதா? அவனை என்ன பண்ற? வெற்றி, உன்னை என் வயதுல 10 மாசம் சுமந்ததுக்கு எனக்கு கூலி கிடைச்சிருச்சுடா. எனக்கு இது போதும்டா. நீ போகாதடா, போகாத. நீ அங்க போகாதடா. இனிமே நீ அந்த பொண்ணை மறந்துடுடா. அம்மா என்னோட காதல என்னோட ஆசையை மறக்கிறது நான் முயற்சி பண்றேம்மா. ஆனா உன்னை அடிச்சு அவனை பழிக்கு பழி வாங்காம என்னால சும்மா இருக்க முடியாது. போடா. உன்னைய பெத்ததுக்கு என் மனச குளிர வைப்பேன்னு நினைச்சேன். நீ என்னடானா மனச வேக வைக்கிறியாடா. இதுக்கு மேல நான் என்னடா சொல்றது? எல்லாம் என் தலை எழுத்துடு. என்னால வேண்டாம். அம்மா நீங்க அழாதீங்கம்மா. ஐயோ அம்மா நீங்க அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்கம்மா. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஐயா மகன்னா உனக்கு கொம்பு முளைச்சிருக்கா? கல்யாணம் ஆகாத ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது சகஜம். உண்மையில எனக்கு காதல் வந்துச்சு. நாகரிகமா பொண்ணு கேட்டு எங்க அம்மா அனுப்பிச்சேன். அதுக்கு அவங்களை அடிக்கிறதா நாகரிகமான பதிலா? உன்னை நான் மனசார காதலிச்சேன், இப்ப வரைக்கும் காதலிக்கிறேன். இதை எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரமா சொல்லி எங்க அம்மா அனுப்பிச்சு பொண்ணு கேட்க சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அந்தஸ்து கௌரவம் இதையெல்லாம் பார்த்து காதல் வராது. அது மனசை பொறுத்த விஷயம். உனக்கு மனசுல ஒண்ணு இருந்தா தானே தெரியும். நான் எவ்வளவு பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம போனா என்ன அர்த்தம்? நில்லுடி, நில்லுங்கறல்ல, பதில் சொல்லிட்டு போ. என்ன அர்த்தமா? பதில் சொல்ல விரும்பலன்னு அர்த்தம். எதுக்கு பதில் சொல்ல விரும்பல? உங்க வீட்டுக்கு வந்த எங்க அம்மாவை ரவுடி மாதிரி உங்க அண்ணன் தாக்கி இருக்கான். அதுக்கு பதில் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன பதிலுக்கெல்லாம் நீ மதிப்பு கொடுத்திருந்தா உங்க அம்மாவை பொண்ணு கேட்க நீங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டேன். அப்படி மீறி வந்த உங்க அம்மாவை எந்த நோக்கத்துல என் அண்ணன் அடிச்சாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. உங்க அம்மா மேல ஒண்ணு மாதிரியே நானும் அதிக மரியாதை வச்சிருக்கேன். என் அண்ணன் அவங்களை அடிச்சதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டா மட்டும் போதுமா? வெற்றி, இதுக்கு மேல நீ வேற என்ன எதிர்பார்க்கற? உண்மையான காதலை எதிர்பார்க்கறேன். உன்னோட காதல் உண்மையான காதலா இருக்கலாம், ஆனா ரமாவுக்கு உண்மையிலேயே உன் மேல காதல் இல்ல.
ரமாவை பொறுத்த வரைக்கும் அவ மாமா ஜெயச்சந்திரனோட நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் நீ காதலிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் இந்த உலகத்துல எத்தனையோ கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் மணமேடை வரைக்கும் வந்து நின்னு போயிருக்கு. வேற ஒருத்தர் கூட கல்யாணம் நடந்திருக்கு. அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அப்படி ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தை என் விஷயத்துல கனவுல கூட நினைச்சு பார்க்காத. கடவுள் எனக்கும் மாமாக்கும் போட்டு முடிச்ச யாராலையும் அவுக்க முடியாது. அதனால ஓ முடிவை நீ மாத்திக்கோ. ராமா! நீ சும்மா இரு. சொன்ன கேளுங்க மாமா. சும்மா இரு. ஏண்டா தப்பு நீயே செஞ்சுட்டு தகராறு வேற பண்றியா? ரமாவுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் உங்க அம்மா கிட்ட சொல்லி பொண்ணு கேட்க அனுப்புறியா? மாமா மாமா வேண்டாம் மாமா. நீ நல்லவனடா? நீ யோக்கியனா? மாமா வேண்டாம் மாமா. ரமா, டேய், ஒரு மடையன் கூட இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். தான் காதலிச்ச பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலே கௌரவமா ஒதுங்கணும்டா. நீ என்னடானா நிச்சயமான பொண்ண காதலிக்கிற? இது எந்த ஊர் நியாயம்டா? டேய், உங்க ஊர்ல இப்படிதான் காதலிப்பாங்களா? பொண்ணு கேட்க வந்த உங்க அம்மா அடிச்சு தப்புனா பொண்ணு கேட்க வந்ததே தப்புதான்டா. இப்படி தப்பு மேல தப்பு பண்ணிட்டு அப்புறம் ஏன்டா இங்க வந்து நியாயம் கேக்குற? எவ்வளவு தைரியம் பொண்ணு ராஸ்கல். மாமா வேண்டாம் மாமா. மாமா விட்டுருங்க மாமா. மாமா மாமா ரமா, மாமா தயவு செஞ்சு விட்டுருங்க மாமா. நீ பேசாத. டேய், உங்க அம்மா அடிச்சதுக்கு நீ பெருசா பேசுறியே. உங்க அம்மா பொண்ணு கேட்டதுனால இவ அடி வாங்கிருக்காளே, அதுக்கு என்ன நியாயம் சொல்ற? நீ கபடியில ஜெயிச்ச, உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அதுக்கு ரமா காரணமா இருந்திருக்கா. இந்த தப்ப தவிர ரமா உனக்கு வேற என்னடா செஞ்சா? உனக்கு செஞ்ச உதவிக்கு நல்ல கைமாறு பண்ணிட்டியடா. பாரா பாரு, நீ செஞ்ச தப்புக்கு இவ வாங்கின அடிய பாரா. டேய், இதுக்கு என்னடா பதில் சொல்ல போற? ஐயா குடும்பம் நல்ல குடும்பம், நியாயமான குடும்பம், நாகரிகமான குடும்பங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீ உயிரோட இருக்க. பொழைச்சு போடா. ரமா, போ. டேய், போடா.
ஆச்சு? காமிடா, என்னடா பண்ண? அட பாவி, ஏன்டா அப்படி பண்ண? உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்குது? ஏந்திரிடா, எந்திரிடா. வாடா, வா. ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்ட? ஏன்டா இதெல்லாம் தேவையாடா உனக்கு? இரு வரேன். கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்க. கொஞ்சம் பொறுத்துக்கையா. அம்மா, இப்படித்தானே ராமாவும் துடிச்சிருப்பா. நான் பண்ண தப்புக்கு ராமா அம்மா அவளை பெரும்பாலும் அடிச்சிருக்காங்க. உண்மையில நான் தாம்மா தண்டனை அனுபவிக்கணும். அதான் அதுக்கு பரிகாரம் தேடிக்கிட்டேன். நல்ல பொண்ணுடா அவ. நாம கும்பிட வேண்டிய தெய்வம்டா அவ. உன் மேல இருக்க பாசத்தால நானும் போய் பொண்ணு கேட்டுட்டேன்டா. நீ சொன்னாலும் நான் போய் அந்த பொண்ணை கேட்டுற கூடாதுப்பா. என் புத்தி ஏன் இப்படி தடுமாறுச்சுன்னு தெரியலையே. பெத்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு ஐயா. நல்ல பொண்ணுக்கு ஏன்டா இந்த தண்டனை? நான் தாண்டா உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன். விடுமா, மருந்து போடாத, எரியிடும். நான் வழியில துடிக்கணும். இந்த வழி என் வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் இருக்கணும். இனிமே எப்படிமா நான் அவன் முகத்துல முழிப்பேன்? அம்மா, ரமாவை பெரும்பாலும் அடிச்சவங்க நான் கூப்பிட்டப்பெல்லாம் கபடி போட்டி பார்க்க வந்தாலம்மா. அப்ப என்னென்ன பண்ணிருப்பாங்க? அவன் எல்லா கஷ்டத்தையும் மீறி என்ன பார்க்க வந்தாளேம்மா. நட்புக்காக உதவி செய்ய வந்தவள நான் காதலிச்சுட்டேனம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிடுறோம்மா. அவ மன்னிச்சானும் அந்த ஆண்டவன் என்ன மன்னிக்க மாட்டான். உங்க பையன் கபடி விளையாட்ட பாருங்கன்னு என்னை கூட்டிட்டு போய் காட்டி உங்க பையன் பெரியாளா வருவான்னு சொல்லி என் கண்ணீரை தொடச்சு அவ கண்ணீர் விட்டுட்டாளேப்பா. இந்த உயிர் உடம்புல தங்கறதுக்கு தெம்பு கொடுத்தது அந்த மகராசி ரமாதான்டா. ஐயா கிட்ட நான் பொண்ணு கேட்டப்போ அவ என்னென்ன நினைச்சிருப்பா. அவ என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நானே சிதைச்சிட்டேனே. இந்த அம்மாவும் இப்படித்தானேன்னு நொந்து போயிருப்பாளு. இதெல்லாம் என் முட்டாள்தனம். ஆண்டவா, இந்த உலகத்துல எங்க பேர்ல அக்கறை வச்ச தெய்வத்துக்கு துரோகம் பண்ணிட்டனே. தெய்வ குத்தம் ஆயிருச்சே. ஆண்டவா, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. ஆமாமா, ஆமா, அந்த காவல் தெய்வத்தை நான் காதல் தெய்வமா பார்த்துட்டேன். அம்மா, நீயும் என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா. வெற்றி, நான் மன்னிக்கிறது இருக்கட்டும்பா. அந்த பொண்ணு தான்பா உன்னை மன்னிக்கணும். அந்த பொண்ணு தாண்டா உன்னை மன்னிக்கணும். ஆண்டவா, ஆமா, நான் அப்பவே சொன்னேன்ல. ஆமாடி. ஏய் ரமா, என்னாச்சு? ஒன்னும் இல்லையே. ஏன் அப்படி கேக்குற? நானும் காலையில இருந்து உன்னை கிளாஸ்ல கவனிச்சுட்டே தான் இருக்கேன். நீ ஏதோ டிஸ்டர்பன்ஸ்லயே இருக்க. இல்ல, கல்யாண தேதி ரொம்ப நெருங்கிடுச்சுல்ல, அதனாலதான். சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. ஏன் வெற்றிமாறனால ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாண்டி. என்ன பண்ணா? அவனை நினைச்சா எனக்கு கோவமா இருக்கு. அவங்க அம்மாவை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குடி. ஏய், புரியுற மாதிரி சொல்லுடி. என்னத்த நான் சொல்றது? கண்ணுங்களா,
நான் சொல்றேம்மா. ரமா, நான் உன்னை பார்க்கதாம்மா வந்தேன். உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி ரமா, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு காலேஜ்ல பார்க்கலாம். வரேம்மா. வரேம்மா. ம். அம்மா, அங்க சிவன் கோயில் இருக்கு, வாங்க உட்காந்து பேசலாம். வேண்டாம்மா, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிம்மா இருக்க? உங்க வீட்டுல உன்னை பெரம்பால அடிச்சிட்டாங்கன்னு என்கிட்ட வெற்றிமாற சொல்லிட்டு அதுக்காக அவன் கையில சூடு வச்சுக்கிட்டாம்மா. பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காம்மா. ஏம்மா இப்படி பண்றான்? அவனால உனக்கும் எனக்கும் எவ்வளவு மன கஷ்டம் பாத்தியா? உனக்கு அடிபட்டதை கேள்விப்பட்டதும் என் மனசே தாங்கலம்மா. நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாதும்மா. நானும் உண்மையிலே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. நீங்க என் வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு அநியாயம் என்ன பண்ண. மன்னிச்சிருமா. அம்மா, அம்மா எழுந்திருங்கம்மா. அம்மா என்ன பண்றீங்கம்மா? முதல்ல எழுந்திருங்கம்மா. அம்மா, என்னம்மா இது? நீங்க போய் என் கால்ல விழுந்துகிட்டு. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேம்மா, அவன் கேட்கவே இல்லை. நீ போய் ஐயா கிட்ட கேளுன்னு என்னை ரொம்ப கட்டாயப்படுத்தினாம்மா. அதனாலதான் எனக்கும் வேற வழி தெரியல. கேட்காம எங்கேயாவது போயிடலான்னு தான் நினைச்சேன். அவனை விட்டுட்டு போறதுக்கும் பெத்த மனசு கேட்க மாட்டேங்குது. நான் ஐயா கிட்ட கேட்காதனாலதான் நீ கிடைக்காம போயிட்டேன்னு. எங்க அவன் என்ன குத்தம் சொல்லிடுவானோன்னு, என்னை வெறுத்து ஒதுக்கிடுவானோன்னு நான் உங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு கேட்டேம்மா. தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. அம்மா, நீங்களும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. வெற்றிமாறன் கிட்ட வேற எந்த விருப்பத்திலையும் நான் பழகவே இல்லம்மா. வெற்றிமாறன் வாழ்க்கையில பெரிய உயரத்துக்கு வரணும் தான் அவனுக்கு நான் ஆறுதலாவும் ஆதரவாவும் இருந்தேன். இத நான் வெற்றிமாறன் கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அதை வெற்றிமாறன் புரிஞ்சுக்கவே இல்லை. கடைசியில பாத்தீங்களா, பாவம் நீங்க என் வீட்டுக்கு வர உங்களை புரிஞ்சுக்காம கார்த்திகண்ண உங்களை அடிக்க. இதையெல்லாம் நினைச்சு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதெல்லாம் நீ ஒண்ணு கஷ்டமா நினைச்சுக்காதம்மா. இனிமே அவன் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டான். இது வரைக்கும் அவன் நடந்துகிட்டதுக்கு எனக்காக அவனை மன்னிச்சிருமா. எப்படியோமா எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. வெற்றிமாறனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. இனிமே அவனுக்கு ஒரு நல்ல துணையை நீங்க தான் தேடி தரணும். கடந்த காலத்தை அவன் மறந்துட்டு புது மனுஷனா ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். நான் உயிரோட இருக்கும்போதே நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும். எனக்கும் வயசாயிருச்சு. திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் அனாதை ஆயிடுவாம்மா. அவன் எதிர்காலம் உன் கையில தான் இருக்குன்னு என் உள்மனசு சொல்லுதுமா.